ஹாட் கார்ட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள், டேய் பெட்ராக்கில் எப்படா ஹாட் கார்ட் வந்ததுன்ட்டு. நான் வந்து அதுக்குன்னு தனியாக ஆடாக ஏற்றிருக்கேன். ஸோ வாங்க, இதெல்லாம் படிச்சுட்டேன். சரி, உங்களுக்காக படிச்சு பார்க்கேன். How to play hardcore mode. Hardcore is basically hard, but once you die, you lose the entire world. You cannot also set your spawn on beds or anything else. Tips அதெல்லாம் பச்சை சொன்னேன். இப்போ வந்து ஸ்டார்டர் செஸ்ட்டில் எனக்கு கொடுத்துருக்கோம், அதை எடுத்துப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு தூங்குறதுக்கு பெட்டு வேணும். ஏன்னா வந்து நம்ம நைட்டு ஜாம்பி நிறையா வரும்ல, அதுக்கிட்ட மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதனால ஒரு பெட்டை எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் வந்து ஆடு தேடிக்கிட்டு இருக்கேன். நான் ஆடு தேடி முடிச்சானே பெட்டை எடுத்தானே பாருங்க. ஓகே, கிராஃப்டிங் டேபிள். ஓகே, இப்போ நமக்கு எப்படியா ஒட்டு கட்டாச்சு. நமக்கு போன மாற்றிட்டேன். இன்னைக்கு அதில் கை வந்த கலை. ஓகே பாருங்கள், இது கிறிஸ்மஸ் நேரம். நல்லா எவ்வளோ மைண்ட் பண்ண போகிறேன். சும்மா தான் நான் ஒரு பேட்டர்னும் வச்சுருக்கேன். 13 ஸ்டோன் எடுத்துக்கணும். வந்துச்சு. இப்போ மேலே போகலாமே. மேலே என்ன எனக்கு மட்டும்தான் இப்படிதான். அதெல்லாம் விட்டுங்க, நம்ம வீடியோவிலே பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து 13 ஸ்டோன் எடுத்தாச்சு. இப்போ வர ஸ்டிக்கு செய்யணும். நானும் உடைக்கிறேன், மரத்தை உடைக்கிறேன். நானும் மரத்தை உடைக்கிறேன், நெருக்கிறேன். இப்போ வந்து என்ன நம்ம கோல்னா வந்து நகர் ஹோட்டல் கட்டி ஒரு வீடு கட்டணும். அதான் இப்போ கோல். அதை செஞ்சுட்டு தான் இந்த வீடியோவே முடியும். 1 மணி நேரம் வந்தால் கூட பரவாயில்ல. சரி, இப்போ ஸ்டிக்கெல்லாம் செஞ்சாச்சு. ஸ்டோன் பிக்காக்ஸு, அச்சு, ஆக்ஸு, அவ்வளோதான். அப்படியா, என்னதுடா இது? டேய், இன்னும் அண்ணா ஏரியாவுக்கு வந்துட்டேன். வந்தா சாவச்சு போட்டுருவேன். அண்ணன் ஏரியா இது. அண்ணனோட ஏரியாக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு நினைந்தா எல்லாம் வருவாங்க. ஆனால் கையில் கிடைக்கிற ஆடு மட்டும் வராது. நான் இப்போ ஆடு தேடணும். ஆடு. நீங்கள் என் ஹார்ட்டு பார்த்தாலே தெரியும் இது ஹார்ட் கோட் இல்லையடா, என்ன ஏமாத்துறியான்ட்டு. ஆனால் வந்து இப்போ நான் செத்துட்டேன்னா அப்புறம் ரீச் பண்ண முடியாது. அதான் நான் ஒரு ஆடம் வச்சுருக்கேன். அது வழியாக நான் இப்போ ஏதோ எக்ஸ்ரே தெரிஞ்சுது. அதெல்லாம் அந்த பேர்ட்ஸை பார்த்துட்டு சும்மாவே போகிறேன். பேர்ட்ஸ் எவ்வளோ நீ போ கேவலமான. இந்த கோகோ பீன்ஸ்லாம் இருக்குது, எடுத்து வச்சுக்கலாம். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஆடு கூட கிடைக்கும். ஓட்ட மாட்டிக்கணும். 2 பேர் ஒட்ட மாட்டிக்கணும்.
என்னது அது? சரி விட்டுங்க. இன்னும் ஒரு ஆடு கிடச்சா போதும், நான் பெட்டு செஞ்சு தூங்கிப்பேன். அது இல்லாமல் வீடு வேறு கட்டணும். என்னடா கலர் கலராக மாட்டுறீங்க? ஒயிட் கலர் மாட்டோம்னா வேறு ஏதாவது மாட்டுங்க. வெள்ளை கலர் கச்சா மட்டும் போதும். அப்புறம் நான் வீடு கட்டி நெதர் போட்டெல்லாம் வர வைப்பேன். ஆடே எங்கே தான் இருக்க? ஓடி வந்துரு. நான் வந்தேன்னா கொத்தா சாவிச்சு போயிடுவேன். நீ வந்தேன்னா ஒரே ஒரு என்ன இன்னும் மாட்டல. அப்போ நான் தான் வரணும் போல. அப்போ நான் தான் வரணுமா உங்ககிட்ட? கோழி கோழியா சுற்றுது. ஆடே லாஸ்ட் சான்ஸ் கூப்பிட்றேன், என்கிட்ட வந்து மாற்றிக்கோ. நான் வந்தேன்னா கும்பலாக சாவச்சிட்டு போயிடுவேன். போர் வேற இல்லை. யார் வரியா இல்லையா? நானும் உன்னை எவ்வளோ தட்டி தேடி வரேன். இங்கே செட்டு இங்கே கொஞ்சம் அயன்லாம் இருக்கும். ஒரு 3 அயன் கட்டலைன்னா அயன் செஞ்சுட்டேன். அயன் தேடுற வேட்டைக்கு போகிறேன். வேட்டைக்காரன் இதோ மாட்டிச்சு. நான் வரமாட்டேன் சதற உன்ன குழப்பம். எங்க போன அயனே? அயன் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. எப்பா அவ்வளோதான் முடிவு எடுத்துட்டேன். இனிமேல் அயனை தேடிட்டு தான் வருவேன். சரி, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது, கொஞ்சம் நான் கட் பண்ணி. கைஸ் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அயனை கண்டுபிடிச்சிட்டேன். நான் இப்போ ஒன்று கூட இங்கே மைண்ட் பண்ணேன். வேணால் என் இன்வென்ட்ரியில் இருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ எல்லாத்தையும் மைண்ட் பண்ணுறது தான் என் வேலை. 3 எப்படியோ 3 இருக்குது. 4 5 6 6 இல்லை. சரி, ஏதோ 5 இருந்தது, அதுவே போதும். நான் கேட்டது 3, ஆனால் கொடுத்தது 5. எப்படி நம்ம வசதி. இப்போ வேறு தான் வேட்டை வில்லேஜ் இல்லைனா வேறு தான் தேடிட்டு போகணும். நான் சொன்னேன் அப்படி மாற்றினா அது கொத்தா மாட்டேன். நான் அப்படியே சொன்னால் வந்துருக்கலாம்ல. அதுதான் சரி. என்ன கருப்பியா மாட்டீங்க? கருப்பாயி எல்லாம் கருப்பு. ஆனால் நான் கேட்ட வெள்ளை மட்டும் வரல, மாட்டது எல்லாம் கருப்பு. ஒரு பிரிண்டன் ஸ்டீல் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைலே வந்துடுச்சு. நான் எவ்வளோ லக்குன்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி லக்கு வேணும். நீங்களாம் அவ்வளோ லக்கா சொல்லுங்க. என்னோட நீங்கள் லக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வில்லேஜு இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சர் தேடி போய்கிட்டு இருக்கோம். என்ன நாயா மாட்டுது? ஆடா, நானும் பார்க்குறேன். என்னடா கலர் நாய் இருக்குன்ட்டு. 2 ஆடு ஒரே இடத்துல கொத்தா மாட்டிச்சு. நானும் போய்கிட்டு இருக்கேன். காற்று மேல, காற்று கீழே, காற்று ரைட்டில், காற்று சைடில், வீட்டு மேலே காத்தடிக்குது. வெறிச்சு ரொம்ப நாத்தடிக்குது. சைடில் பார்த்தா குப்பா மேட்டுமா.
இந்த கோழிலாம் சும்மா மாட்டினேங்குது, ஒன்றுமே மாட்ட மாட்டேங்குது. பார்த்தீங்களா, கேட்கும் போதெல்லாம் ஆடு வரல, கேட்காத போதெல்லாம் வந்து நிற்குது என்ன சாவடிங்கன்ட்டு. இதை பார்த்தாலே கன்றாவியாக இருக்குது. வேஸ்ட் பேர்ட். பேர்ட்ஸ்னா எப்படி இருக்கணும், வேட் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ தான் என்கிட்ட ஆக்ஷே ஒன் அதை அடிச்சு ஆக்ஸே உடையிறது கஷ்டம். ஓகே, பெட்டு செஞ்சுக்கலாம். 2 பெட்டு செய்கிற அளவுக்கு புல் இருக்கு என்கிட்ட. அது 3 பெட்டு செய்கிற அளவுக்கு புல் இருக்கா? என்னதுல இது? ஓ, கோகபின் டை அடிக்கலாம். நான் கூட 3 பெட்டு செய்யலாம்னு நினச்சேன். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான நம்ம ஆக்ஸ் இல்லை, ஸ்வாடே செஞ்சுப்போம். ஸ்வாட் கொஞ்சம் நல்லா பார்த்து பிடிக்கும். இல்லாமல் ஒரு ஃபர்னஸ் செஞ்சுட்டா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நான் இந்த அயன்லாம் உருக்க போகிறேன். ஊருக்கே நல்லா ஊருக்கே என்ன ஊருக்கே நல்லா ஊருக்கே ஊருக்கே. இதை உருக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் உருக்குனோடனே உங்களுக்கு காட்டேன். ஓகே, இப்போ எல்லாமே உருக்கிடுச்சு. எல்லாம் பாருங்க, அதுக்குள்ளே உருக்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் தேடி போக வேண்டியதான். பிகாக்ஸை வச்சு கிராஃப்டிங் டேபிளில் மைண்ட் பண்ணுறோம். ஒரே ஆள் நான் தான். சரி, உங்களுக்கு 1 நேரம் கழிச்சு. என்னது இது? ஏதோ தண்ணி மாதிரி போகுது. ஓகே, இந்த தண்ணி மேலே தண்ணி மழை மேலே வந்து லைட்டாக ஊற்றிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் இந்த பேர்ட்ஸ் விட்டுடும். வில்லேஜ் ஓகே, இப்போ வில்லேஜுக்குள்ளே போகலாம் வாங்க. வில்லேஜுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் லூட் அடிச்சுட்டு வரலாம். இங்கே ஒன்றுமே இல்லை. 2 வீடு தான் இருக்கா? 2 ஏதோ செஸ்ட் இருக்கு, பெட்டு, அவ்வளோதான். ஏதோ குதிரை யூஸ் பண்ண அது வாங்கணும். ஓகே, ஐயனு என்ன கொத்தா இவ்வளோ இருக்கு? என்னது இவ்வளோண்டா? இவ்வளோ இருக்கு? ஓ, எல்லாத்தையும் எடுத்து போடு ஃபர்னஸ்ல போடு. இங்கே ஏதோ பிளாஸ்ட் ஃபர்னஸ்ன்னு இருக்குமா, அதில் போட்டால் டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிடும். அது உள்ளதான் இப்போ எடுத்து போட போகிறேன். கீழே கூட வீடு இருக்கு. எங்கெங்கெல்லாம் வீடு பதுக்கி வச்சிருக்காங்க பாரு, பதுக்கி ஒழுக்கி. ஓ, ஹேபேலு. ஓகே, இப்போ ஹேபேல் கிடச்சிருச்சு. இந்த மைண்ட் பண்ண நம்மளுக்கு ஹோ வேணும், அதே செஞ்சுக்கிட்டா என்ன? எனக்கு ஹோ வேண்டுமே, எனக்கு ஹோ. ஓகே, எல்லாத்துக்கும் மைண்ட் பண்ணி பிளட் ஆக்கி சின்ன போகிறேன். வேறு ஜாம்பிஸ் வருவாங்க, அதனால் கொஞ்சம் பதுக்கி ஒழுக்கி வீட்டில் போய் இதான் நான் சொன்ன பிளாஸ்ட் ஃபர்னஸ். இதுக்குள்ளே போட்டால் எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும். இது உள்ள இப்படி போட்டு தூங்க போடணும். தூங்குற வீடு மேலே இருக்குது, அது வரைக்கும் போகணுமா? கீழே ஒருத்தன் இருக்கான், அந்த வீட்டு உள்ளே போய் வழி விடுறோம். ஓகே, விடிஞ்சிருச்சு. என்னது இது? அப்பா, இவ்வளோ பெரிய கேவா? என்னடா பண்ணினுக்கிறீங்க மாடு கூட? என்ன ஏதோ பண்ணினுக்கிற?
இவ்வளோ பெரிய கேவு வில்லேஜில் உள்ள போய் மாட்டிக்கணும். நம்ம வேலை என்ன? உருக்கிறத போய் பார்த்துன்னு வரலாம். நிறைய கோல் விளந்தது, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போகிறேன். பிகாஸ் எனக்கு நல்ல மனசு. சரி, இப்போ இந்த வீடியோ போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வில்லேஜ் கிடச்சிச்சு. இப்போதைக்கு எனக்கு வீடு கட்டலாம். அதனால் வந்து வில்லேஜில் ஏதோ ஒரு வீடு எடுத்துட்டு விட மாட்டேங்குது. அதான் எனக்கு. ஏன்னா பெரிய பெரிய ஹாஸ்டல்லாம் பார்த்தா அவ்வளோ பெரிய வீடு எனக்கு அவ்வளோ பெரிய வீடு கட்டணும். ஆனால் வந்து இப்போ என்கிட்ட அவ்வளோ மெட்டீரியல்ஸ் இல்லை. அதனால் என்னால் கட்ட முடியாது. சாரி. ஓகே, இப்போ அந்த பிளாஸ்ட் இதோ இங்கே ஒரு கோல் இருக்கு. இது எடுத்துன்னு போய் அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸில் போட்டுருவோம். வாங்க அயன் கிடச்சா நல்லாயிருக்கும் எனக்கு. ஏன்னா அயன் நல்லாயிருக்கும். அயன் வச்சு இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். எங்கே அந்த வீடு? இப்போ தானே அயன்லாம் போட்டு வந்தேன். அந்தோ அங்கே இருக்கிற வீடா? இதான் 12 அப்படியே ஒரு பெருசு இருக்கு. இப்போ என்கிட்ட 17 இருக்கு. இதை வச்சு நம்ம கொஞ்சம் சூட் செஞ்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் அங்கேயே விட்டு வந்துட்டேன். டோருக்கு அப்புறம் ஏபிள் மைண்ட் பண்ணுங்களா? அது ஓகே. ஃபஸ்ட்டு செஸ்ட் பிளேட் தான் செய்யணும். எனக்கு தெரிஞ்சு இது பத்தாது. நம்ம ஃபேண்ட்டு மட்டும் செஞ்சுக்கலாம். எனக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக்ஸ் வந்ததுன்னா நான் அடுத்த வீடியோ பார்ட் 2 போடுவேன். இதே ஹார்ட் கோர் தான். நீ ஹார்ட் கோர்னு ஏமாத்துறதுனால சொல்கிறீங்க. இல்லை, அது ஹார்ட் அப்படி தான் இருக்கும். நான் ஒரு தாட்டி செஞ்சுட்டா இதனால் ரீச் பண்ண முடியும். சரி, நான் எப்போ சாவுறேன்னு நீங்களே பாருங்கள். அவங்க ரீச் பண்ண ஆக முடியுதான்ட்டு. இப்போதைக்கு நான் சாக மாட்டேன். சரி, பார்ட் 2க்கு வந்து எனக்கு 50 லைக்ஸ் வேணும். அப்போ வந்து பார்ட் 2ல் நான் அந்த பெரிய குகைக்குள்ளே போய் இவ்வளோண்டு ஆர்மர் தானே வச்சுருக்கேன். அந்த பெரிய குகைக்குள்ளே போய் என்ன அடி வாங்குறேன்னு பார்ட் 2ல் பாருங்கள். பாய்.